ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் 2 அண்ட் மூவி செக்மெண்ட்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன 2 தமிழ் டப்டு மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மிஷன் எக்ஸ்ட்ரீம். இந்த 2025ல தமிழ் டப்ல தந்தியன் யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு பங்களாதேஷி ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் விளாடும் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பாம் டிடெக்டிங் ஸ்குவாடோட ஹெட்டா இருக்காரு. ஊருக்குள்ள ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கும்போது ஒரு சில பேரை கைது பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்லஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அடுத்த ஒரு பாம் அட்டாக் வந்து ஊருக்குள்ள நடந்துடக்கூடாதுங்கிறத தடுத்து நிறுத்தத்துக்காக ஹீரோ போராடிக்கிட்டு இருக்காரு. அவரோட மிஷன் அவர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாரா, இதுக்கு நடுவில் அவர் பண்ணக்கூடிய சம்பவங்கள் அண்ட் சாகசங்கள் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் சிம்பிளா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ப்ராப்பரா யாருமே கேரக்டரிஸ்டிக் ரோல்ல ப்ராப்பரா ஜஸ்டிஃபைங்கா ஷைன் ஆகவே இல்லை. ஸ்டோரி ரொம்ப கிளீஷேவா பழைய 80s 90s விஜயகாந்த் மூவி ஸ்டைல்ல தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சீரியல் பாக்குற டோன்ல தான் ஜவ்வா எடுத்து இழுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தையே. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கனால யூடியூப்ல இருக்கனால ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் மூவி தான். ஸ்டோரி, ஸ்கிரீன் பே, கண்டென்ட் கான்ஃபிளிக்ட்னு சொல்லி படத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜெய்ஹிந்த் மூவி ஸ்டைல்ல ஒரு பேட்ரியாட்டிசம் மெசேஜ் சொல்லதான் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் படத்துல எதுவுமே பெருசா ஒட்டலைங்க. ஓல்டு ஸ்கூல் டெம்ப்ளேட்டட் நரேஷன்ல தான் படத்தையே உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருக்காங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்டையும் காமெடியோட மிக்ஸ் பண்ண ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த மிஷன் எக்ஸ்ட்ரீம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 3.4 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே அந்தரங்க சுத்தி 2025ல தமிழ் டப்ல யூடியூப் டப்ல இருக்கக்கூடிய ஒரு கன்னடம் ஆந்தாலஜி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேப்ல 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்றாங்க. அவங்க யாரு, எதுக்காக அந்த கேப்குள்ள வந்தாங்க, அவங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அட் தி சேம் டைம் பேரலா ஒரு டெரரிஸ்ட் கேங்கும் ஒரு கேப் எடுத்து உள்ள வராங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு கேப்க்கும் இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன, இவங்க எல்லாரும் எப்படி ஒன்னு சேர்ந்தாங்க, இவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய மிட் பாயிண்ட்ல வரக்கூடிய பிரச்சனையை எப்படி கான்ஃபிளிக்டா மாத்தி சொல்லி டைரக்டர் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ஆந்தாலஜி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான். கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ் சொல்லி எதையுமே ப்ராப்பரா இவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஸ்கிரீன் பிளே அண்ட் எக்ஸிகியூஷன் இன்னும் பெட்டரா இருந்தா படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஆந்தாலஜி கிரைம் த்ரில்லர் டிராமா தான். தமிழ் டப்பிங் ஜஸ்டிஃபைங்கா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா யாரோட கேரக்டரும் நோட்டபிளா இம்ப்ரெசிவா இல்ல. ஸ்கிப்பபிளான ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். என்கேஜ்மெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரும் மூவில பெருசா ஒர்க் அவுட் ஆகல. போர் அடிச்சா யூடியூப்ல இருக்கறனால தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கறனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே அட்ரங்க சுக்தி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 10. இந்த 2 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு. டாடா, பை, see you and love you all.